வெல்கம் டு SAMCKO டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க டைப் ஆஃப் ஐசிஸ் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நார்மலாக 4 டைப்பாக ஐசி பிரிக்கலாம். சிங்கிள் சைடு, 1 சைடு, 2 சைடு, 4 சைடு பால் ஐசிம்பாங்க. 4 சைடுங்கிறது கோட் ஐசின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஐசியும் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சைடு, 2 சைடுமே நமக்கு பின் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஐசி. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஐசி பேஸு. ஐசியில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பின் உள்ள மாதிரி இருக்குது, 8 பின் உள்ள மாதிரி இருக்குது, 14 பின், 16 பின், 18 பின், 28 பின், 40 பின்ங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட இருந்தது இந்த மாடல், அதனால இதை கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது இடையில. உங்களுக்கு 20 பின் உள்ள மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடு 10, இன்னொரு சைடு 10 இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 20 பின் இருக்கும். அது இப்போ என்கிட்ட கையில் இல்லை அப்படிங்கிற இருக்கிறத மட்டும் நான் வச்சு உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கேன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு உண்டான ஐசி. இது பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு. இந்த ஐசி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். 2 பின் டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷனுக்காகவும், 2 பின் ப்ளஸ் மைனஸ் அவுட்புட் வரும். உங்களுக்கு ஏசி வோல்ட்டை டிசி வோல்ட்டை நமக்கு ரிடியூஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு இது இந்த ஐசியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்பில்டாகவே கோடிங்கோட வரும். இது டயோட். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்பில்ட் ப்ரோக்ராம். இந்த லாஸ்ட் ஐசி ப்ரோக்ராமிங் நாம் கொடுக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எம்டி மெமரி கார்டு மாதிரி வச்சுங்களேன். இதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர். இதுக்கு கோடிங் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் இன்பில்டு ப்ரோக்ராம். கோடிங் நம்ம கொடுக்க தேவையில்லை. அந்த ஐசி அப்படியே டேரெக்டாக இப்போ இந்த ஐசி யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் ஃபால்ட் ஆகிட்டுனாக்கா நம்ம நியூ ஐசி வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஐசி யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் ஃபால்ட் ஆகிட்டுனாக்கா, ஐசி டேமேஜ் ஆகிட்டுனாக்கா, இதே மாதிரி நியூ ஐசி வாங்கி நம்ம ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நியூ ஐசியில் எம்டியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு ஐசிக்கும் இந்த 4 பின் ஐசிக்கு பேஸ் என்கிட்ட இல்லை, அதனால காமிக்கலாம். ஆனால் பேஸ் உண்டு, இதுக்கும் பேஸ் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் பேஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பவர் சம்பந்தங்கிறதுனால டைரெக்டாக சால்டிங் அடிக்க தான் பார்ப்பாங்க. அதுக்கு இந்த ஐசி பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் சைடு. இந்த இருக்கு பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது சிங்கிள் சைடு. உங்களுக்கு பின்ஸ் நிறையா இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 15 பின் இருக்குது. 15 பின் இருக்குன்றதுக்கு இது மோட்டார் டிரைவர் ஐசி. இந்த மாதிரி சிங்கிள் சைடும் இருக்கும். 3 பின் உள்ள மாதிரி இருக்குது, 4 பின்னு, 6 பின்னு, 20 பின் உள்ள மாதிரிலாம் கூட இருக்குது. இந்த எஸ்டிகே 41 ஐசி தான் இருக்குது. ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பின் கூட வரும். 40 பின்லாம் இருக்குது. இப்போ இங்கே ஒன் சைடு 20 இருக்குது, அனதர் சைடு 20 இருக்குது. டோட்டலாக 40 இல்லையா? இது சிங்கிள் சைட்லேயே 40 பின் உள்ள மாதிரிலாம் இருக்குது. லார்ஜ் ஐசியாக இருக்கும். அந்த இதுக்கு ஆம்பிளிஃபயரில் சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ஆம்பிளிஃபயர் ஐசியாக இருக்குது. இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த ஐசி ரன் ஆகிறதுக்கு இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் ஆகுது. கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணி ஐசிக்கு கொடுக்குது. ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி மாதிரி. இது ரெண்டுமே இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. நம்மளுக்கு காட்டணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. வேல்யூ சேம் வேல்யூ தான். ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். அவுட்புட் சேமாக தான் இருக்கும். சேம் ஃப்ரீக்வன்சி தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா புல்லப் ரெசிஸ்டரு. இது ஒன் டைப் ஆஃப் ரெசிஸ்டர் தான். இருந்ததுக்கும் சிக்னல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். 8051 ஐசியில் பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் ஜீரோவில் நமக்கு அவுட்புட் சிக்னல் கொஞ்சம் லோவாக இருக்கும். நான் 8051 படிச்சிருப்பீங்க. போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, 4 போர்ட் இருக்கும். ஈச் போர்ட் 8 பின். டோட்டலாக 32 பின் இருக்கும் உங்களுக்கு. இதில் போர்ட் 0க்கு இந்த புல்லப் ரெசிஸ்டர்ஸ் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இது பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சைடு தான். இது எஸ்எம்டி டைப் ஐசிங்கிறதுக்கு. எஸ்எம்டிக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போகிறேன் உங்களுக்கு. அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ இந்த காம்பவுண்ட் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு, என்ன டைப் இருக்குன்னு மட்டும். இது பார்த்தீங்கன்னாக்கா கோட் ஐசி. ஆக்சுவலி இது ஒரு சென்சார் போர்டு. இசிஜி. ஃபோர் பின் இருக்கும். இதுக்கு 4 சைடு கோட் ஐசி வந்ததுக்கு. இது ஒரு ஆர்டினோ கண்ட்ரோலர், நானோ கண்ட்ரோலர். இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 4 சைடு இருக்குது பாருங்கள் மாடல்ஸ். இது பாட்டம் சைடு. இது 2 சைடு உள்ள மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன்.
பெரும்பாலும் இந்த மாதிரி 4 சைடு உள்ளதெல்லாம் வந்து எஸ்எம்டியாக தான் வரும். சிங்கிள் சைடு டபுள் சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆர்டினரி காம்பவுண்ட் இருக்குல்லையே அந்த மாதிரி வரும் நார்மலாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பால் ஐசி கோட் ஐசிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்டி டைப்பில் வரும் உங்களுக்கு. இதுவும் எஸ்எம்டி டைப்பில் தான். இது ஒரு டைப் பாருங்க, எஸ்எம்டிலேயே டபுள் சைடு உள்ளது. இதுதான் பால் ஐசி. இது பால் ஐசி, இதுவும் பால் ஐசி, இது கோட் ஐசி. 4 சைடுமே லெக் இருக்கு. பால் ஐசினா ஒன்றும் கிடையாது. லெக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் இருக்கும். நான் தனியாக எஸ்எம்டின்னு ஒரு பிளேலிஸ்ட் போடுவேன். அதில் வந்து இந்த ஐசியை வந்து நான் ஓப்பன் பண்ணி ப்ளோயரை யூஸ் பண்ணி, அது எஸ்எம்டி ரீஓகேஷன் சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணி இந்த ஐசியை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் எப்படி இருக்குது அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதை எப்படி சால்விங் பண்ணணுன்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இப்போ வந்து அந்த காமெண்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த சைட்லையுமே லெக் இருக்காது பாருங்கள். லெக் வந்து பாட்டம் சைடில் இருக்கும். இதில் பாருங்கள் கோட் ஐசியில் 4 சைடுமே லெக் இருக்குது பாருங்கள் இந்த மாடலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.